முழுவதுமா புரோக்கரா மத்திய அரசுல செயல்பட்ட ஒரே நபர் நாராயணசாமி. அடிச்சு பத்திரிகையாளர்கள் அத்தனை பேர் வந்து 1ஆம் நம்பர் புரோக்கர். யாருக்கு? சோனியா காந்திக்கும் மன்மோகன் சிங்குக்கும் புரோக்கரா செயல்பட்டவர் தான் மாண்புமிகு மத்திய அமைச்சர் நாராயணசாமி. அவர் புதுச்சேரியுடைய வளர்ச்சியை முழுவதுமாக குட்டிச்சவர் ஆக்கியவர் நாராயணசாமி. அவர் ஏற்கின்ற இயக்கத்தினுடைய தலைவரிடமே, உங்க எல்லாரும் தெரியும், அவர் இருந்த இயக்கத்தினுடைய தலைவரிடமே பொய்யான தகவலை புதுச்சேரியில, அதை நீங்க வேற எங்கேயும் வெளியில் சென்று பார்க்கலாம், ஒரு மீனவர் கிராமத்துல அந்த அரசுக்கு எதிர்ப்பா இவருக்கு எதிர்ப்பா ஒரு மகளிர் பெண் வந்து கொலை சொல்கின்ற பொழுது அதை தவறாக சித்தரிக்கக்கூடியவர் தான் நம்முடைய மத்திய அமைச்சராக இருந்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி. அவருடைய தலைவரிடமே போய் சொன்னவர். நாங்க என்னுடைய வாழ்நாள்ல இந்த அமைச்சரா இந்த சபாநாயகர் பொறுப்பதிலிருந்து ஒரே ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை அவர் நிரூபிச்சிட்டாருன்னா இன்னைக்கு நான் பதவி விடுறேன். அவரு தேர்தலே நிக்காத புறக்கணிக்கிறார். அவர் ரெடியான்னு கேட்டு சவாலோட சொல்லுங்க. நான் அவருக்கு ஏற்கனவே சேலஞ்ச் பண்ணிக்கிறேன். அவருக்கு தைரியம் திராணியம் தான். என் நேரத்தை அவர் சொந்த ஊர் பொண்ணை வைப்போம், திருப்பணிக்க சொல்லுங்க, நான் தயாரா இருக்கிறேன். ஒரு மத்திய அமைச்சர் 2 முறை மத்திய அமைச்சரா இருந்தாரு, ஒரு முறை மாநில முதலமைச்சரா இருந்தாரு. நான் தயார். அவர் தயாரா? ரெடியா? அவர் கேட்டா வந்து சிஷி நாடுகள் அவர் தேவையில்லை. அவரே இருக்கு நான் தயாரா இருக்கேன். அவரே இருக்கு நான் தயாரா இருக்கிற போது அவர் ஏன் யாரு புரோக்கரா செயல்படணும்? மத்திய அரசுல இருக்கின்ற அத்தனை துறை அப்ப இருந்து அத்தனை அமைச்சர்கள் பெருமக்களுக்கும் அப்ப இருந்து எல்லா அமைச்சர்களுக்கும் ஏற்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் தெரியும். இவர் புரோக்கரா செயல்பட்டு இருக்கிறாரா இல்லையா இருந்து எங்கெங்க அவர் சொத்து இருக்கிற கூட வேறு என்ன சொல்ல. அது போன்று ஒன்னே ஒண்ணு அவர் நினைச்சா இந்த அரசியல் விட்டு உலக தயாரான யாருக்காவது புரோக்கரா செயல்பட்டு இருந்தா அது போன்று யாருன்னா ஒரு 5 ரூபாய் லஞ்சம் வாங்கிதான் நிரூபிச்சா இந்த அரசியல் விட்டு நான் இன்னைக்கு வெளியே போறது கிடையாது. இந்த புதுச்சேரி மாநில குட்டிச்சவர் ஆகியோர் நாராயணசாமி 2006ஆம் ஆண்டு உங்க எல்லாருமே தெரியும், பத்திரிகையாளர் அத்தனை பேருக்கும் தெரியும். 2006ஆம் ஆண்டு பொது கணக்கு மத்திய துவங்கணும். மத்திய அரசு நேரடி பங்களிப்புல இருந்த ஒரு மாநிலம், 90-10% என்று இருந்த ஒரு மாநிலம், 90% மானியம் 10% முதல புதுச்சேரியுடைய நிதி பங்களிப்பாக இருந்த ஒரு மாநிலத்தை குட்டிச்சவராக்கி 2006ஆம் ஆண்டு அப்பொழுது முதலமைச்சர் அந்த ரங்கசாமி நீடிக்க கூடாது என்பதற்காக வாசகம் என்ற நிதி அமைச்சரை வைத்துக் கொண்டு ஒரு மிகப்பெரிய கவட நாடகம் ஆடி புதுச்சேரியை வந்து அந்த பொதுக்கலத்தை சேர்த்து இன்றைய வரைக்கும் அதற்கான பலன் அனுப்பிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு புதுச்சேரி மேல கடனாளியாக இருப்பதற்கு முழு காரணம் நாராயணசாமி அவர்கள்.